ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2ல கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா சதவீத கணக்குகள். இந்த சதவீத கணக்குகளில் லாப நட்ட கணக்குகள் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வாழ்க்கை கணக்காக இருந்தாலும் சரி, நடைமுறை கணக்காக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துலேயும் சதவீத கணக்குகள்ன்ற ஒரு கணக்கு கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நம்முடைய புதிய சமச்சீர் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கணக்குகள் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாலும் அத்தனை வீடியோவும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இடம்பெற்றிருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு, ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபா 325க்கு வாங்கி ரூபா 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியவும். லாப சதவீதத்தை கண்டறியவும். இப்போ லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லாப சதவீதம், ஸோ லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு லாபம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாபத்தை கண்டுபிடிக்கணும். லாபம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? லாபம் கிடைச்சிரும். இப்போ நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம்? 350க்கு விற்பனை செய்கிறார். ஒரு கடைக்காரர் எவ்வளோக்கு விற்பனை செய்கிறார்? 350க்கு. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 325. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? 350ல் 325 போயிடுச்சுன்னா 25 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ லாபம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாபம் எவ்வளோ? 25. அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 325. நல்ல லாபம் வச்சுக்கோங்க. நட்ட சதவீதமாக இருந்தாலும் சரி, லாப சதவீதமாக இருந்தாலும் சரி. ஸோ நட்ட சதவீதம்னா நட்டம் இங்கே இருக்கும், லாப சதவீதம்னா லாபம் இருக்கும். கீழே டினாமினேட்ரு, அதாவது பகுதியில் அடக்க விலை தான் போடணும். நம்ம விற்ற விலையை போடக்கூடாது, அடக்க விலை தான் போடணும். ஸோ இப்போ இதனுடைய அடக்க விலை நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோமோ அதுதான் அடக்க விலை. ஸோ 325 ரூபா. அடுத்தது பெருக்கல் 100. ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுவோமா? ஓர் 25 25, 32ல் ஒரு 25 இருக்குது. அப்போ 32ல் 25 போச்சுன்னா மீதி 7. 7 5 75. 75னா 25 50 75, அப்போ 3. அப்போ 100/13. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? திரும்பவும் வகுக்க போகிறோம். 100ல் எத்தனை 13 இருக்கும்? 7 13 91. பேலன்ஸ் எவ்வளோ வருது? 9. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வகுக்கிற எண்ணை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது வகுக்கும் எண்ணை பகுதியாக போட்டுக்கிட்டு தொகுதியில் மீதி எவ்வளோ இருக்கோ அது போட்டுக்கோங்க. ஸோ 7 இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 7 × 9/13%. புரியுதுங்களா? ஸோ அடுத்த கணக்கு, ஒரு சட்டை ரூபா 110க்கு வாங்கப்பட்டு ரூபா 90க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதம் காண்க. ஸோ அதே ஃபஸ்ட்டு கணக்கு மாடல் தான். அதில் லாபம் கொடுத்துருந்தாங்க, இப்போ நட்டம். இப்போ நமக்கு நட்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100.
ஸோ இப்போ நமக்கு நட்டம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நட்டம் கண்டுபிடிக்கணும். இப்போ நட்டம்னா கண்டிப்பாக எது அதிகமாக இருக்கும்? அடக்க விலை அதிகமாக இருக்கும், விற்ற விலை குறைவாக இருக்கும். ஸோ அப்போ அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. ஸோ எவ்வளோ வருது? 110 மைனஸ் 90. மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 20. ஸோ இதுதான் நட்டம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 20 பை அடக்க விலை எவ்வளவு? 110 பெருக்கல் 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். அப்போ 200 பை 11. ஸோ அப்போ 200ல் எத்தனை 11 இருக்கு? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் 200 11ஆல் வகுக்க போகிறேன். வகுத்தா இப்போ 18 11 எவ்வளோ வருது? இல்லைன்னா கூட இப்படி வச்சுக்கோங்க, 20 இருக்குது. ஸோ முதல் 2 டிஜிட்டில் ஓர் 11 11. மீதி எவ்வளோ வருது? 9. இந்த ஜீரோவை கீழே இறக்கிக்கிறோம். 90. அப்போ 8 11 88. பேலன்ஸ் எவ்வளோ? 2. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வகுபடும் எண், வகுக்கும் எண். அடுத்தது இது ஈவு, இது மீதி. ஸோ இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஈவு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து பகுதியில் என்ன இருக்கணும்? வகுக்கும் எண். அடுத்தது மீதி இங்கே இருக்கணும். ஸோ அப்போ ஈவு எவ்வளவு? 18. மீதி எவ்வளவு? 2. வகுக்கும் எண் எவ்வளவு? 11. ஸோ இதுதான் சதவீதம். புரியுதுங்களா? 18 இன்ட்டு 2/11 சதவீதம். என்னது? நட்ட சதவீதம். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு, ஒரு பொருள் ரூபா 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நட்டம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நட்ட சதவீதம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா, நட்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா எழுதிக்கிறோம். நட்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ நமக்கு என்னென்ன தெரியும்? நட்ட சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. நட்டம் தெரியுமா? தெரியாது. அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200க்கு வாங்கி அப்படின்னா இதுதான் அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ இப்போ நம்ம நட்டம் கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாததை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுட்டு போகிறோம். ஸோ இப்போ 4 கீழே டினாமினேட்டரில் இருந்தால் நியூமரேட்டரில் போடணும். பகுதியில் இருந்தால் தொகுதியாக மாற்றிக்கணும். தொகுதியில் இருக்கிறது பகுதியாக மாற்றிக்கணும். ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடித்தாச்சு. 4 2 8. அப்போ நட்டம் எவ்வளவு? 8 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? விற்ற விலை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விற்ற விலைக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அடக்க விலையிலிருந்து விற்ற விலையை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நட்டம் கிடைக்கும். அப்போ அடக்க விலை எவ்வளவு? 200 ரூபா. ஸோ நமக்கான நட்டம் எவ்வளவு? 8 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? விற்ற விலையை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 200 இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தால் என்னவாயிடுங்க? மைனஸ் 200. ஸோ அப்போ 200ல் 8 போயிடுச்சுன்னா 192. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம்? 192. ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம வந்து ப்ரொசீஜராக கொண்டுட்டு வரணுன்றதுக்காக சொல்கிறோம். ஸோ நட்டம் 8 ரூபா. நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 200 ரூபா. 200 ரூபாவில் 8 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டா 192 ரூபா. அவங்க கொஸ்டின் கேட்டது என்னது? விற்ற விலை. அப்போ விற்ற விலைக்கான ரூபாய் எவ்வளவு? 192. இது அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கணக்குகள் தான்.
அடுத்த கணக்கு 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 40 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்போ 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 600ல் நம்ம இதில் வந்து படிச்சிருப்போம். போர்டு மாஸில் இன்னு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கிக்குவோம். ஸோ இப்போ 600ல் எக்ஸ் சதவீதம் அப்படின்னா எக்ஸ் சதவீதம்னா என்னன்னு எழுதுவோம், எக்ஸ் பை 100. ஸோ அப்போ 450. 600ல் எக்ஸ் சதவீதம், 600ல் எக்ஸ் சதவீதம் என்பது என்னது, 450 எனில் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிட்டோம். ஸோ அப்போ என்ன இருக்குது, 6x = 450. நமக்கு என்ன தேவை, எக்ஸு தேவை. ஸோ அப்போ எக்ஸுங்க வச்சுக்கோங்க. இது எதில் இருக்குது, பெருக்கல் இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்தால் வகுத்தலாம் மாறும். 1 6 6, 5 6 30, 6 6 36, 7 6 42, மீதி 3 30, 5 6 30. அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்னது, 75. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு, ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ நமக்கு எந்த எண்ணுன்னு தெரியாது. ஸோ நான் ஒரு எண்ணை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஒரு எண்ணை என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு எண் எக்ஸ் என்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் அப்படின்னா என்ன குறி போடணும், மைனஸ். வித்தியாசம் மைனஸ், வேறுபாடு மைனஸ். ஸோ இந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மைனஸ் யூஸ் பண்ணணும். நான் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எண்ணுடைய மதிப்பை 25% குறைக்கும் பொழுது, அப்போ இந்த எண்ணில் நான் எத்தனை சதவீதம் குறைக்கிறேன், 25x% குறைக்கிறேன். குறைச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 120 கிடைக்குது. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்தது 25x சதவீதம்ன்றதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 25x/100 = 120. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்கள், இதனுடைய டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். இருக்கா, இல்லை, இங்கே 1 இருக்குது, இங்கே 100 இருக்குதுன்னு அர்த்தம். எதுவுமே பகுதியில் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா அது என்னன்னு அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் 100 வரணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ 100x - 25x/100 = 120. இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ பண்ணதுக்கப்புறம் 100xல் 25x போயிடுச்சுன்னா 75x. இங்கே கீழே பகுதியில் இருக்குது, அதுவும் வகுத்தல் இருக்குது. ஆப்போசிட் சைடு போச்சுன்னா என்னவா ஆகிடுங்க, பெருக்கெல்லாம் மாறிடும். 3 25 75, 4 25 100, 1 3 3, 4 3 12. ஸோ 4 16. இங்கே ஏற்கனவே ஒரு 0 இருக்குது, சேர்த்துக்கிறேன். அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்னதுங்க, 160. கணக்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அடுத்தது பொறுமையாக டிவைட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அடுத்தது, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்கள் பெறார். அப்போ அந்த தேர்வில் 576 மதிப்பெண்கள் பெற்றார் அப்படின்னா மொத்த மதிப்பெண்களை கேட்குறாங்க. ஸோ மொத்த மதிப்பெண் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் என்னென்னு பண்ணுறேன்னா எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மொத்த மதிப்பெண்ணுக்கு 80% போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 576. நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்த மதிப்பெண்ணுக்கு 80% போட்டால் 576 கிடைக்கும். அப்போ அந்த மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு சதவீதத்தை எப்படி போட்டுக்கிறோம், 80/100 = 576. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். முடிஞ்சால் 8ஆல் அடித்து பாருங்கள். 1 8 8,
8 40 6 8 48 7 8 56 மீதி 1 8 16. ஸோ அப்போ x/10 ஈக்குவல் டு 72. ஸோ இது வகுத்தல்ல இருக்குது. ஆப்போசிட் சைடு போனால் பெருக்கலாக மாறிடும். அப்போ 72 × 10 720. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோங்க? 720. 720க்கு 576 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்க கேட்டது மொத்த மதிப்பெண். அடுத்த கணக்கு 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலையை காண்க. அசல் விலை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அசல் விலை நமக்கு எது தெரியாதோ அதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 கிலோ அசல் விலையை வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஸ்டினை படிங்களா? 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில், அப்போ அசல் இருக்கா? இந்த அசல்ல எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? 20% அதிகரிக்குது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அசல் விலை. இந்த அசல் விலையில அசலோட எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? 20% அதிகரிக்குது. அதிகரிச்சா நமக்கு எவ்வளோன்னு விற்கிறாங்க? 96 ரூபான்னு கிடைக்குது. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு அசல் தெரியாது. ஸோ அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 20/100 ஈக்குவல் டு 96. எக்ஸ் இது. இந்த அசல் விலையில் என்ன அதிகரிக்குது? 20% அதிகரிக்குது. எதில் அதிகரிக்குது? எக்ஸில், அடக்க விலை. ஸோ அப்போ எக்ஸில் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ரெண்டையும் பெருக்கிக்க போகிறோம். நான் தப்பாக ப்ளஸ்ன்னு போட்டுட்டேன், அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 20x/100 ஈக்குவல் டு 96. இதனுடைய அடிமானம் சமமாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு கணக்கில் பார்த்தோம். அப்போ 100x ப்ளஸ் 20xனா 120x/100 ஈக்குவல் டு 96. முடிஞ்ச வரைக்கும் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 3 12 40 3 3 9 3 6. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடித்தாச்சு. 2 4 I2 10. ஸோ அப்போ 2/5 x ஈக்குவல் டு 32. x ஈக்குவல் டு 32 × 5/2. 1 2 2 மீதி 6 2 12 × 5 என்ன வருது? 5 25 6 5 30க்கு 0 மீதி 3 1 5 5 1 5 3 8. இப்போ நமக்கு அதனுடைய அசல் விலை எவ்வளோ கிடைச்சிருக்கு? 80 ரூபா கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கணக்கு, ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1,350 செலுத்தினார். பிறகு அதனை ரூபாய் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாபமாக நட்டமானு தெரியாது, ஆனால் அதனால் சதவீதமாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடக்க விலை தெரியணும். லாபமாக இருந்தாலும் நட்டமாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை? அடக்க விலை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அடக்க விலை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க? 16,150 ரூபா. ஸோ இதுதான் அடக்க விலையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்த லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்துறாரு. ஸோ அப்போ அந்த துணி துவைக்கும் இயந்திரத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக 1,350 ரூபா சார்ஜ் கொடுக்குறாரு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். ஸோ அப்போ அதுவும் அடக்க விலையில் சேர்ந்து வரும். அப்போ இதர செலவுகள் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோமோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? மொத்தமாக கூட்டிக்கணும். இப்போ கூட்டினா என்ன வருது? 0 5 5 10க்கு 0 மீதி 1 4 4 1
5, 6 1 7, அடுத்தது 1. இப்போ 17,500 தான் இதனுடைய அடக்க விலை. புரியுதுங்களா? இப்போ அடக்க விலை அப்படின்றது ஃபஸ்ட்டு வாங்கினது மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோன்னு கொடுக்குறாங்கன்னா அதையும் கூட்டிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாரு? விற்ற விலை 19,250. ஸோ இப்போ இது லாபமா நட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் லாபத்துக்கு தான் விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ விற்றுருக்காரு, நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ண போகிறோம். 0க்கு 0, 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 5 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கினா 12, 12ல் 5 போயிடுச்சுன்னா 7, 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. 1750 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாப சதவீதம் ஃபார்முலா டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. 1750. அடக்க விலை எவ்வளவு? 17,500 இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோம். 175 ஒரு 175, இந்த 0 அப்படியே போட்டால் மொத்தம் எத்தனை சதவீதம் லாபம்? 10% லாபம். ஈஸியாக புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க புக்கில், அதெல்லாம் பாருங்கள். அடுத்த கணக்கு நம்ம இதில் பார்ப்போம். ஓர் எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க. இப்போ கொஸ்டினை நல்லா பாருங்கள். ஒரு எல்இடி டிவி வாங்குறார். அவர் விற்ற விலையை அடக்க விலை மாதிரி 5/4 மடங்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அடக்க விலை தெரியணும். அப்போ அடக்க விலை ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தெரியாததை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? விற்ற விலை அடக்க விலை மாதிரி எத்தனை மடங்கு? 5/4 மடங்குன்னா பெருக்கிக்கணும் அடக்க விலையை. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம். லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்னது? லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ லாபம் எவ்வளவு? எப்படி கண்டுபிடிப்போம்? லாபம் விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை மைனஸ் பண்ணுவோம். அப்போ 5/4 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை அடக்க விலை என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது இன்ட்டு 100. ஸோ இதனுடைய அடிமானம் சமமாக இருக்கணும், இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். பண்ணால் என்ன வரும்? இதை நல்லா எழுதிக்கோங்க. 5/4 எக்ஸில் மைனஸ் எக்ஸு. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4 இன்ட்டு எக்ஸு 4x. அப்போ 5x மைனஸ் 4x பை எக்ஸு பை எக்ஸு இன்ட்டு 100. இப்போ 5xல் 4x போயிடுச்சுன்னா 1x. ஸோ இங்கே என்ன இருக்குது? அடிமானத்தில் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸாக மாற்றிட்டேன், அதுதான் தப்பு. ஸோ இப்போ 4 வந்துருச்சு. இப்போ 5xல் 4x போயிடுச்சுன்னா எக்ஸு, x/4. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? எக்ஸு இன்ட்டு 100. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இது பகுதி, தொகுதி. இது என்னது? பகுதி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? 1 எடுத்துக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா x/4 இது வகுத்தல்ல இருக்குது. பெருக்கெல்லாம் மாற்றும் பொழுது தலைகீழாக மாற்றிக்கலாம். இன்ட்டு 100. எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4, ஈர் நாள் 8, மீதி 2, 5 20. ஸோ அப்போ எத்தனை சதவீதம்? 25% லாபம். புரியுதுங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5/4 எக்ஸுன்றதை இப்படி எழுதிக்கோங்க. 5/4 எக்ஸு மைனஸ் எக்ஸு. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இதை பெருக்கி இதில் மைனஸ் பண்ண போகிறோம். 4 இன்ட்டு எக்ஸு 4x. 4xை 5xல் மைனஸ் பண்ணுவோம். கீழே என்ன இருக்குது? அதை அப்படியே எழுதிக்கணும். இப்போ பண்ணால் என்ன வரும்? x/4.
புரியுதுங்களா? அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ லாஸ்ட் கணக்கு, மழை காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை ரூபா 1060 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் காண்க. நமக்கு அடக்க விலையே 1060 அதில் 901 என்ன பண்ணுறாரு, விலைக்கு விற்கிறார். அப்போ இதில் நட்டம் தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ நட்டம் கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்? 1060 மைனஸ் 901. அப்போ எவ்வளோ வந்திருக்கு? மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 159 இதுதான் நட்டம். அப்போ நட்டத்துக்கான சதவீதம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னது? நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. நட்டம் எவ்வளோ வந்தது? 159. அடக்க விலைன்றது 1060 இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது? 159ஓட 10 பெருக்குனா 1590 பை 106. ஸோ நல்லா இதை பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ இந்த 10 கூட அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு 10. ஸோ 159ல் 106 எத்தனை இருக்கும்? ஒன்றே ஒன்று இருக்கும். அப்போ மீதி இருக்கிறது மைனஸ் பண்ணுங்கள். 3, 5ல் 0 போயிடுச்சுன்னா 5. அப்போ புள்ளி வச்சா நம்ம 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் 530ல் எத்தனை 106 இருக்குன்னா 5 106 இருக்கும். அப்போ 5 × 106 530, மீதி 0 வந்துருச்சு. ஸோ 1.5 × 10. 10ஆல் பெருக்குனா இது என்னவாயிடும்? 15 ஆகிடும். ஸோ 15%. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கான கமெண்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரெஸ்பான்ஸ் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.